அன்பு நேயர்களே, நேற்று நாம் ஒரு காணொளி தந்திருந்தோம். நெய்னா 5 தினங்கள் ஒரு யுத்த நிறுத்தம், ஒரு போர் நிறுத்தம் போன்று ஒரு முடிவை எடுத்திருப்பதாக அவர் சொல்லியிருந்தார். அதை நாமளும் நம்பினோம். செய்தி அவர் தந்த செய்தி தான் கொடுத்திருந்தோம். அதாவது 5 தினங்கள் நாம் எங்கட எங்கட மின்சார பகுதியில ஈரான்ல தாக்க மாட்டோம் என்ற 48 மணி நேர அவகாசம் கொடுத்து, அந்த 48 மணி நேரம் முடியும் தருவாயில் தான் உடனடியாக பேசியிருந்தார் நெய்னா. ஒரு 5 தினங்களாக ஈரான் மீது எந்தவித போரும் தொடுக்க மாட்டோம் என்று சொல்லியிருந்தார். நாங்கள் 2 தினங்களாக பேச்சுவார்த்தை செய்கின்றோம், பேச்சுவார்த்தை முன்னெடுக்கு டெவலப்மெண்ட் தான் சொல்லியிருந்தார். அது பச்சை புருடா, அது பச்சை பொய். அதில் எந்த விதமான உண்மையும் இல்லை என்று தானாகவே அவர் ஒரு 5 நாள் அறிவித்திருக்கின்றார் என்றும், அவர் ஈரானுக்குள் தரைவழிப்பாதையாக படைகளை இறக்குவதற்காக ஒரு முன்னகர்வாகவும் ஒரு செயற்பாட்டுக்காகவும் 5 தினங்களை ஒதுக்கி இருக்கின்றார் என்பது ஈரானின் குற்றச்சாட்டு. ஈரான் கேட்கலையே. ஈரான் கேட்கவும் இல்லை, ஈரானை சொல்லியும் இல்லை, ஈரான் வங்க பேச்சுவார்த்தை அழைக்கவும் இல்லை. அப்ப இரண்டும் வித்தியாசமான முடிவா இருக்குது. நெய்னா தானாக சொந்த முடிவில் இதை சொல்வது சொந்த பணத்தில் சூனியம் செய்வது போன்றோ தானாகத்தான் அந்த முடிவுக்கு வந்திருக்கு நெய்னா. நோக்கம் என்னென்றால், தரைவழிப்பாதையாக தரைவழிக்குள் படைகளை இறக்கி அந்த காகோ ஐலண்டை கைப்பற்றுறது. அடுத்தது நாம் ஏற்க சொல்லிக்கிறோம் இல்ல, பந்தராபாஸ் ஊடாக தரை வழியாக இறக்குறது. இதெல்லாம் ஈரான் பார்க்காம தெரியாம இருப்பானா? அவங்க முழு பூசணிக்காக சோத்துக்குள் மறைத்தால் அவன் ஈரான் பார்க்காம விடுவானா? ஈரான் சொல்லிட்டா நாங்க கேட்கவும் இல்லை, நாங்க அதை பற்றி யோசிக்கவும் இல்லை, சிந்திக்கவும் இல்லைன்னு சொல்லிட்டு ஈரான். அப்ப ஆக அது எதுக்காக வருதுன்னு சொன்னால், பதிலடி கொடுப்பதாக ஈரான் மிரட்டியதை அடுத்து ட்ரம்ப் பின்வாங்கினார் என்றுதான் ஈரான் சொல்லுது. பேச்சுவார்த்தைகள் நடைபெறவில்லை, எந்த பேச்சுக்கு நாங்க போகவும் இல்லை, அவருடைய மருமகன் ஜெராட் குஷ்னர் பேசவும் இல்லை, யாரும் கேட்கவும் இல்லை, நாங்கள் அதுக்கு போகவும் இல்லை என்று சொன்னால் இது ஒரு பச்சை பொய் இல்லையா? அப்ப 5 தினங்களும் இந்த 5 தினங்களும் அவரை பட பலத்தை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டு தரவழிக்குள்ள இறங்குறதுக்கு ரெடி ஆகுறாங்களாம். இதை ஈரான் பார்க்காம இருப்பானா? பார்த்திருப்பான். அப்ப இதுதான் இந்த கள நிலவரம். இந்த நள்ளிரவு கடந்து இந்த செவ்வாய்க்கிழமை காலை செய்தியாக அள்ளி வருகின்றோம். வாருங்கள் அந்த செய்திக்குள் அள்ளி செல்வோம், இல்லை செய்திக்குள் இழுத்தி செல்வோம் என்று பார்க்கலாமா? பதிலடியாக பிராந்தியத்தில் உள்ள அனைத்து எரிசக்தி மற்றும் மின் உற்பத்தி நிலையங்களும் குறிவைக்கப்படும் என்று ஈரான் எச்சரித்ததை அடுத்து அந்நாட்டின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தும் தனது தனது மிரட்டலில் இருந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பின்வாங்கி உள்ளார் என்றுதான் ஈரான் சொல்லுது. அதான் அந்த செய்தியிலையும் வருகிறது. மத்திய கிழக்கில் தமது பகைமைகளுக்கு ஒரு முழுமையான மற்றும் மொத்த தீர்வை காண்பது தொடர்பாக கடந்த 2 நாட்களாக அமெரிக்காவும் ஈரானும் மிக நல்ல மற்றும் ஆக்கப்பூர்வமான உரையாடல்களை நடத்தியுள்ளன என்று தனது ட்ரூத் சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டிருக்கின்றார் நெய்னா. பேச்சுவார்த்தைகளின் முடிவை பொறுத்து ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீதான ராணுவ தாக்குதலுக்கான அனைத்து திட்டங்களையும் 5 நாட்களுக்கு ஒத்திவைக்குமாறு பென்டகனுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் அமெரிக்க அதிபர் கூறினார். முன்னதாக ஈரான் ஹார்முஸ் நிலச்சந்தியை முழுமையாக திறக்காவிட்டால் 48 மணி நேரத்துக்குள் ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்துவதாகவும் நெய்னா மிரட்டியிருந்தார். தெஹ்ரானில் நடக்கும் உள்விவகாரங்கள் குறித்து அறிந்த ஒரு வட்டாரம் திங்களன்று ஒரு செய்தி நிறுவனத்தினர் தெரிவிக்க தெஹ்ரானும் வாஷிங்டனுக்கும் இடையே எந்த ஆக்கப்பூர்வமான தொடர்பும் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது. சந்தைகளை நிலைநிறுத்தப்படுத்துவதையும், அதாவது சந்தைகளை நிலைநிறுத்தப்படுவதையும் தனது ராணுவ திட்டங்களை செயல்படுத்த அவகாசம் பெறுவதையும் நோக்கமாக கொண்டே ட்ரம்ப் இந்த கூற்றை முன்வைத்தார் என்று ஈரான் தெரிவிக்கிறது. ஈரானின் நடவடிக்கை அச்சுறுத்தல்கள் நியாயமானவை என்பதை ட்ரம்ப் உணர்ந்த போது அதன் முக்கிய உட்கட்டமைப்புகளை தாக்குவதிலிருந்து அவர் பின்வாங்கினார் என்றும் அந்த வட்டாரம் தெரிவிக்கிறது. இந்த நிலையில் ட்ரம்ப் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கியுள்ளார் என்றும் ஈரான் பற்றிய போர்வீகம் இல்லை என்று முன்னாள் அமெரிக்காவின் CIA பணிப்பாளர் தலைவர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். வாஷிங்டனின் நீண்ட கால உள்வட்டார நபரும் முன்னாள் உயர்மட்ட உளவாளியுமான லியோன் பனேட்டாவின் கடுமையான விமர்சனம் ஈரானுக்கு எதிரான போரை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கையாள்வது குறித்து ஆய்வை தீவிரப்படுத்தியுள்ளது. முன்னாள் பாதுகாப்பு செயலாளராகவும் தற்போது போர் செயலாளர் பணியாற்றிய பனேட்டா அமெரிக்கா வேகமாக மோசமடைந்து வரும் ஒரு நெருக்கடியில் சிக்கியுள்ளது என்றும் முன்னோக்கி செல்வதற்கு சாத்தியமான வழிகள் மிக குறைவு என்றும் அவர் எச்சரித்திருக்கிறார்.
பிப்ரவரி 28 அன்று இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் அயதுல்லா சையத் அலி கமெனி படுகொலை செய்யப்பட்டதில் தொடங்கி ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக வாரக்கணக்கில் நடந்த தூண்டுதலற்ற மற்றும் நியாயமற்ற ஆக்கிரமிப்புகளுக்கு பிறகு ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகம் ஒரு அபாயகரமான நிலைக்கு சரிந்து விட்டதாகவும் அவர் சித்தரித்துள்ளார். ட்ரம்ப் இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கியுள்ளார் என்றும் அவரது நிர்வாகத்தின் அணுகுமுறை சர்வதேச அரங்கில் ஒரு பலவீனமான பிம்பத்தை உருவாக்கி இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். பல தசாப்தங்களாக ஜனநாயக கட்சி நிர்வாகங்களில் பணியாற்றி அனுபவமிக்கவரான பனேட்டா தற்போதைய அமெரிக்க அதிபரின் முடிவெடுக்கும் பாணியை விமர்சிப்பதில் சற்றும் தயக்கம் காட்டவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. போர்களின் கணிக்க முடியாத தன்மை குறித்து ட்ரம்ப் ஒருவித அப்பாவித்தனமான போக்கை காட்டியுள்ளார் என்றும் வெறும் கூற்றுக்களை திரும்ப திரும்ப சொன்னால் அவை உண்மையாகிவிடும் என்ற நம்பிக்கையின் கீழ் அதிபர் செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இத்தகைய நடத்தை அதிபர்களை விட குழந்தைகளுக்கு மிகவும் பொருத்தமானது என்றும் பனேட்டா நக்கல் நையாண்டித்தனமாகவும் சொல்லியிருக்கிறார். ஈரானின் பதிலடி தாக்குதல்கள் அப்பகுதியில் உள்ள அமெரிக்க ராணுவ கட்டமைப்பிற்கு தொடர்ந்தும் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்திய ரேடார்கள், ட்ரோன்கள் மற்றும் போர் விமானங்களை அழித்து வரும் வேளையில் அவரது இந்த கருத்துக்கள் வெளிவந்திருக்கிறது. மேலும் மூலவாய முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்முஸ் ஜலசந்தி நீர்வழி அமெரிக்க கப்பல்களுக்கு மூடப்பட்டிருப்பதால் உலகம் முழுவதும் எரிசக்தி விலைகள் வியத்தகு விலை அளவில் உயர்ந்திருக்கிறது. CIA இயக்குனர், பாதுகாப்பு செயலாளர் மற்றும் வெள்ளை மாளிகையின் தலைமை பயனாளர் போன்ற பதவிகளை வைத்த தனது தொழில் வாழ்க்கையின் அடிப்படையில் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தை சீர்குலைக்கும் ஈரானின் திறன் பல தலைமுறைகளாக அமெரிக்க தேசிய பாதுகாப்பு வட்டாரங்கள் ஒரு நீண்ட கால கவலையாக இருந்து வருகிறது என்பதை பனேட்டா அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறார். நீண்ட காலமாக அஞ்சப்பட்ட அந்த எதிர்பாராத நிகழ்வு இப்போது நேரத்தில் அரங்கேற்றி வருகிறது என்றும் அவர் எச்சரித்துள்ளார். தொடர்ந்து நடைபெற்று வரும் இந்த போர் அமெரிக்காவின் மூலோபாய திட்டமிடலில் உள்ள குறிப்பிடத்தக்க குறைபாடுகளை வெளிப்படுத்தியுள்ளது என்று வாதிட்ட அந்த முன்னாள் பாதுகாப்பு தலைவர் வெற்றி பெற முடியாத ஒரு போரை தொடங்கியதற்காக ட்ரம்பை கடுமையாக சாடியிருக்கின்றார். பனேட்டாவின் கூற்றுப்படி ட்ரம்பிற்கான மிகவும் சாத்தியமான வெளியேறும் உத்தி வெற்றியை அறிவித்துவிட்டு போரிலிருந்து விலக முயல்வதே ஆகும். ஆனால் அந்த வழி திறம்பட மூடப்பட்டு விட்டது போல் தெரிகிறது என்றும் அவர் சுட்டி காட்டியிருக்கிறார். ஹார்முஸ் ஜலசந்தியின் மீதான தனது இறுக்கமான பிடியை ஈரான் தக்க வைத்துக் கொள்ளும் வரை போர் நிறுத்தம் எட்ட முடியாதாகவே இருக்கும் என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். மேலும் அந்த நீர்வழியை தனது அமெரிக்க எதிரிக்கு எதிராக தெஹ்ரான் இப்போது வைத்திருக்கும் ஒரு சக்தி வாய்ந்த செல்வாக்கு கருவியாக அவர் விவரித்திருக்கிறார். மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழி பாதுகாப்பாக உதவிற்காக ஐரோப்பிய நட்பு நாடுகளையும் நேட்டோ கூட்டாளிகளையும் திரட்டும் முயற்சிகளுக்கு மந்தமான பதில்களே கிடைத்துள்ளன. நட்பு நாடுகளின் ஆதரவின்மை மீதான விரக்தி பொதுவெளியில் அதிகமாக வெளிப்பட்டு வருகிறது. அமெரிக்க ஜனாதிபதி அட்லாண்டிக் கடந்த ராணுவ கூட்டணியை கடுமையாக விமர்சித்ததோடு அமெரிக்க தலைமை இல்லாத நிலையில் அதன் மதிப்பையும் கேள்விக்குறியாக்கி உள்ளார். களத்தில் வாஷிங்டன் இதுவரை தரைப்படைகளை அனுப்புவதை தடுத்து வருகிறது. இருப்பினும் அப்பகுதிக்கு மரைன் படையினர் அனுப்பப்பட்டிருப்பது ஆக்கிரமிப்பாளர்களுக்கு நீண்ட கால விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியமான பதற்ற அதிகரிப்பு குறித்த ஊகங்களை தூண்டி இருப்பதாகவே அந்த CIA தலைவர் தெரிவித்திருக்கின்றார். ஆக நாம் ஏற்கனவே சொல்வது நெய்னா குட்டிச்சாத்தானின் மிகப்பெரிய இறுக்கமான ஒரு பிடிக்கில் மாட்டிக்கொண்டு எதுவுமே தெரியாத குழந்தை போன்று செயல்படுகின்றார் என்பதுதான் அவரின் CIA தலைவரின் கருத்தாக வருகிறது. ஆக மிகப்பெரிய ஒரு இடைஞ்சலுக்குள் சிக்கலுக்குள் நெய்னா சிக்கியிருக்கிறார் என்பதை நாம் தொடர்ச்சியாக சொல்லி வருகின்றோம் இல்லையா? அதைத்தான் இப்போதைய முன்னாள் CIA தலைவர் தெரிவித்திருக்கிறார். மிகப்பெரிய இஷ்யூ செய்தியாக அது இன்றைய உலக ஊடக பரப்பில் அது வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. அது உலகம் முழுவதும் ஒரு பரபரப்பு செய்தியாகவும் வந்து கொண்டிருக்கிறது. ஆம்னர்களே, மற்றும் ஒரு செய்தியில் சந்திப்போம். நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.